அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாமெல்லாம் முதல்ல இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததே பெரிய பாக்கியசாலி. ஏன் அப்படின்னா, தமிழ்நாடு சாதாரண நாடு இல்லை, இது ஒரு பெரிய புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியில் நாயன்மார்களும் ஆழ்வர்களும் மகான்களும் சித்தர்களும் வாழ்ந்த புண்ணிய பூமி. அவங்க வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் நாமெல்லாம் பிறந்ததே பெரிய பாக்கியம் நாமெல்லாம் கருதலாம். அதுலேயும் போரூர் அப்படின்னாலே ஒரு பெரிய விசேஷம். பல்லவர் காலத்துலேயும் ராஜராஜ சோழர் காலத்துலையெல்லாம் போரூரை மையமாக வச்சுலாம் ஆட்சி ஆண்டதா வரலாறு சொல்லுது. இதில் புராதன கோயில்னு பார்த்தீங்கன்னா ராமநாத ஈஸ்வரர் கோயில், மகா காளியம்மன் திருக்கோயில், ஊரகப் பெருமாள் கோயில் சொல்லலாம். ராமநாத ஈஸ்வரர் கோயில் எப்படி உருவாச்சுன்னா, ராமபிரான் இலங்கைக்கு சீதையை தேடி போகும்போது இந்த போரூர் ஒரே இழுப்ப காடாக இருந்தது. இந்த இடத்துல அவர் தங்குறார். இந்த இடத்துல அவர் தங்கும்போது அப்போ அவருக்கு சிவன் பூஜை பண்ணணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டதுனால கூட இருக்கக்கூடிய அனுமார் அவர் சிவலிங்கத்தை கொண்டு வர்றதுக்காக போறார். போய் அந்த சிவலிங்கத்தை கொண்டு வர்றதுக்குள்ள சிவபெருமானே சுயம்புலிங்கமா தோன்றி அவருக்கு காட்சி கொடுக்கிறார். ராமபிரான் கொண்டு வந்த அந்த சிவலிங்கத்தை அருகாமையில் இருக்கக்கூடிய ஆரியநகர் 5வது தெரு அங்கே பிரதிஷ்டை பண்ணினார். அதுக்கு தான் அங்கே அனுமந்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு பெயர் பெற்றது. இங்கே ராமபிரான் இருந்ததுனால தவம் புரிஞ்சு அந்த சிவபெருமான் விஸ்வரூப தரிசனம் கொடுத்ததுனால ராமநாத ஈஸ்வரரா இந்த திருக்கோயில் புகழ்பெற்றிருக்குது. இங்கிருந்து ராமநாத ஈஸ்வரர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு சீதை இருக்கிற இடத்த தெரிஞ்சுட்டு போர் புரிய சென்றதுனால போரூர் அப்படின்னு பெயர் வந்ததா நம்ம முன்னோர்கள்லாம் சொல்றாங்க. ஒரு அற்புதமான ஊர் இந்த போரூர். இந்த போரூர்ல தான் சென்னை முழுக்க நீர் ஆதாரமா இங்க இருக்கிற இரட்டை ஏரியிலிருந்து அத்தனை பேரும் பயனடைகிறாங்க. மற்ற நகரங்கள் எல்லாம் இந்த போரூர்ல நிறைய விசேஷமா விவசாயம்லாம் பெருகி இருந்தது. அதே மாதிரி இங்க இருக்கிற மக்கள் இந்த விவசாயம் செய்யும் போது இங்க இருக்கக்கூடிய ஒரு மகா காளி கிராம தேவதை, இந்த அம்மா ஒரு 7 ஊருக்கு பாத்தியப்பட்ட ஊரா இந்த போரூர் திகழ்ந்திருக்குது. இந்த காளியம்மன் கோயில 10 நாள் திருவிழா நடந்ததா வரலாறுலாம் சொல்லுது. அவ்வளவு ஆன்மீக தெய்வீக பூமியாக இந்த போரூர் பகுதி இருந்ததா வரலாறுலாம் சொல்றாங்க. இன்னும் நிறைய பெருமைகளை நாம சொல்லிட்டே போலாம். எனக்கு அறிந்த தெரிந்த வரைக்கும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நம பார்வதி பதஜே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரடே போற்றி, கைதை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமியே சரணமையப்பா. இந்த கோயில் பெயர் ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர் திருக்கோயில். இந்த கோயில் நாங்கள் 1998 கட்ட ஆரம்பித்தோம். அப்போ ரொம்ப சின்னதாக குடிசையாக இந்த பக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி 2021 ராஜகோபுரத்தோட கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம். இப்போ விநாயகர் தான் மூலவர் இங்கே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொர்ணபுரீஸ்வரர் இருக்கார், சொர்ணாம்பிகை இருக்காங்க. அருள்மிகு மகா காளியம்மன் திருக்கோயில் போரூருடைய கிராம தேவதை. மிகவும் பழமை வாய்ந்த கோயில். 7 ஊர் எல்லைக்கு பாத்தியப்பட்ட கோயில். கோவிலில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஊஞ்சல் சேவை, உள்புறப்பாடு ஊஞ்சல் சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கு திருவிளக்கு பூஜை. போரூர் கிராம தேவதை முன்னொரு காலத்தில் இந்த கோயிலை சுற்றி உள்ள விவசாயம் எங்கே நடந்தாலும் அறுவடை செஞ்சு இந்த கோயிலில் அம்மா மடியில் வச்சு தான் எல்லா பகுதிக்கும் கொடுப்பாங்க, விநியோகம் பண்ணுவாங்க. இங்கே பகுதியில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு சமய வகுப்பு, ஆன்மீக கதைகள், பஜன்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடாகிட்டு இருக்கு. அதே மாதிரி யோகாசனம் இலவசமாக இங்கே யோகா பயிற்சி மாணவ மாணவிகளுக்காக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. இன்னும் நிறைய நாம் இந்த திருக்கோயிலை மையமாக வச்சு இந்த பகுதியில் இருக்கிற ஆன்மீக பெரியோர்களுக்கும் பக்தர்களுக்கும் சேவை செய்கிறதா நினச்சிட்ருக்கிறோம். அருள்மிகு சிவகாம சுந்தரி சமேத ராமநாத ஈஸ்வரர் திருக்கோயில் போரூர் குருஸ்தலம். ராமபிரான் வழிபட்டதனால் இது குருஸ்தலம். ராமபிரான் கட்டி அணைத்ததனால் இது அமிர்தலிங்கம். ராமபிரானுக்கு குருவாக காட்சி கொடுத்த இடம். இப்படி பல பெருமைகளை கொண்ட இத்திருக்கோயிலுக்கு நாம் எல்லாம் வந்திருக்கோம்னா மிகப்பெரிய பாக்கியம். இவருக்கு இந்த கோயில்ல மட்டும்தான் வர்ற பக்தர்களுக்கெல்லாம் தீர்த்தம் சடாரி வச்சு கொடுக்கறது.
அரியும் சிவனும் சேர்ந்த கோயில். அருள்மிகு இந்த சிவகாம சுந்தரி சமேத ராமநாதேஸ்வரர் திருக்கோயில்ல முதல்ல ரொம்ப நாளா கொடிமரம் வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் ரொம்ப கிராண்டா நடந்துச்சு. எப்போ கொடிமரம் வச்சு ராஜகோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் ஆச்சோ அதுல இருந்து 10 நாள் பிரம்ம உற்சவ விழா மிக சீரும் சிறப்பான. அது வைகாசி விசாகம் பெருவிழாவாக பிரம்ம உற்சவம் நடைபெறுகிறது. இந்த கோயில்ல பிரம்ம உற்சவ விழா தான் ரொம்ப பெரிய விழா. அனைவரும் கலந்து கொள்ளும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போரூர் பாலமுருகன் திருக்கோயில் ஏறக்குறைய 500 ஆண்டுகள் பழமையான ஆலயம். 5 அடுக்குகள் கொண்ட ராஜகோபுரத்துடன் 66 அடி உயரத்தில் காண்போர் வியக்கும் வண்ணம் அமைந்துள்ளது. இங்கு திராவிட விமானம் என்னும் ஒற்றை மண்டப அமைப்பின் உள்ளே முருகன் பழனியம்பதி திருவிளையாடலுக்கு முந்தைய வடிவில் குழந்தையாக அருள் பாலிக்கிறார். அது என்ன கோவில் கட்டணும் அப்படின்னு யோசிக்கும் போது காஞ்சி பெரியவர் போய் கேட்டுன்னு வரலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. கோவில் கட்ட போகிறா ரொம்ப சந்தோஷம், என்னெல்லாம் கோவில் இருக்குது ஏற்கனவே அங்கே அப்படின்னு பெரியவாக கேட்டிருக்கான். கேட்டோடனே முன்னாடி ஒரு சக்தி நகரில் பிள்ளையார் கோவில் இருக்குது, பின்னாடி முருகன் கோவில் இருக்குது, அப்போ காமாட்சி கோவில் கட்டிவிட அப்படின்னு சொன்னாராம். நம்ம கோவிலில் காமாட்சி அம்மன் மட்டும் இல்லாமல் முருகன், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, துர்கை எல்லா தெய்வங்களும் மூர்த்தங்களும் பிரதிஷ்டப்படப்பட்டதுனால நம்ம வேறு வழிபாட்டுக்கு எந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கு வேறு கோயிலுக்கு போகனா ரொம்ப விசேஷம். ஆனால் இந்த கோவிலே நம்ம எல்லாத்தையும் எல்லா பூஜையும் நடந்துடும். போரூர் வெல்கம் நகர் வலம்புரி விநாயகர் கோவில் படைப்பின் 32 தத்துவங்களின் வடிவம். வலம்புரி விநாயகர் வலப்புறம் திரும்பிய துதிக்கையுடன் ஓம்கார வடிவமாக இந்த ஆலயத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அம்பாள் நகரில் இருக்கக்கூடிய மல்லிகை தெருவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவ ஆலயமானது திரு அருணாச்சலம் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிவபெருமான் சுயம்புவாக சிமாச்சல பிரதேசத்திலிருந்து கிடைத்ததை என்று தெரிவித்துக் கொள்கிறோம். வெகு சிரமப்பட்டு அங்கிருந்து கொண்டு வந்து இதை நிர்மாணித்திருக்கிறார்கள். போரூர் ஆரிய நகரில் அமைந்துள்ள ஓம் சக்தி விநாயகர் ஆலயம் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இதன் மூலவர் மட்டுமே இங்கு பல ஆண்டுகள் இருந்து அதன் பின் பக்தர்களால் சன்னதி எழுப்பப்பட்டு உள்ளது. ஆரிய நகரில் மக்களின் விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் இவர். சந்தோஷ விநாயகர் கோயிலை பற்றி நாங்கள் சொல்கிறோம். எங்கள் தெருவில் இருக்கிற கோயில் அது. நாங்கள் அந்த கோயிலை சுற்றி தட்சிணாமூர்த்தி, அப்புறம் விஷ்ணு கணபதி, அப்புறம் விஷ்ணு துர்கை, அப்புறம் நவகிரகங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான கோயிலுக்கு நீங்கள் எல்லாரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்பப்போ வர முடியுமோ வந்து பாருங்க. மார்கழி மாதம் அபிஷேகம். பாளையக்கார தெருவில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் அப்பகுதி மக்களின் செல்ல விநாயகர். 3 நிலை விமானத்துடன் அமைந்துள்ள சன்னதி கோபுரத்தில் ஒரு சிறப்பம்சம் உள்ளது. மூலைகளில் யானை முகமும் பக்கங்களில் சிவாலயங்களில் இருப்பது போன்ற நந்திகளும் அமைந்துள்ளன. இது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு. விகினங்கள் நீங்கினால் வெற்றி நிச்சயம். நம் ஜெயாநகர் வாழ் மக்களின் ஜெயத்திற்கு ஆதாரமாய் நிற்பது அருள்மிகு ஜெய விநாயகர். இந்த ஆலயத்தின் மேல் விமானத்திலும் துவார விமானத்திலும் மிக அழகிய புடைப்பு சிற்பங்கள் அருளின் லயத்தை வாரி வழங்குகின்றன. வேம்பிலியம்மன், காளியம்மன், முத்துமாரியம்மன் 3 பேரும் ஒன்னா இந்த ஊருக்கு தங்கினவங்க. தங்கினதுனால 3 பேரும் ஊருக்குள்ள விளக்கு எடுத்துக்கிட்டு சுத்திட்டு வருவாங்க. எல்லாருக்கும் கண்ணு தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு அம்மா வர்றது தெரியும். 2000 வருஷத்துக்கு முன்னது உருவானது. எங்கள் அம்மாவுக்கு இது அம்மா வீடு. அதனால் அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தவொடனே உனக்கு எந்த பிரச்சனைனாலும் இந்த கோவிலில் தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னே இந்த வாராகி சிலையும் இருக்குது. எப்படி வாராகி சிலை, சூலம் எல்லாம் வரிசையாக பழைய கோவில் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஏற்பாடு பண்ணி எல்லாமே இடிச்சிட்டு இப்படி ஒரு கோவிலாக கட்டினோம். அகத்தியர் நடந்த நிலத்தில் நாம் வாழ்கிறோம். அவர் பல இடங்களில் தவம் இயற்றி அங்கு பல முனீஸ்வரன் கோவில்கள் தோன்றின. அவற்றுள் எல்லை தெய்வமாகவும் ஆன்மீக முயற்சியின் முனியாகவும் நிற்பது ஸ்ரீ பால முனீஸ்வரர். ஆரியநகர் மேற்கு பகுதியில் அமர்ந்த திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார்.
கோபியர் கொஞ்ச குழலூதும் கோபாலன் நமது போரூரில் விளையாடும் கோவில் ஸ்ரீ கோகுல கிருஷ்ணர் ஆலயம். பாகவத சம்பிரதாயத்துக்கே உரிய பஜனைகளும் சங்கீர்த்தனங்களும் இங்கு சிறப்பாக நடந்து வருகின்றன. ராமகிருஷ்ண நகரின் பக்தி சின்னமாக விளங்குகிறான் இந்த ஷாமலன். ஸ்ரீ சக்தி நாகாத்தம்மன் கோவில். இயற்கையாக எழுந்த புற்றின் மேல் வேப்ப மரமும் சேர்ந்தால் அங்கே அன்னை பராசக்தி இருப்பது திண்ணம். இந்த அரிய அமைப்பில் உருவாகி அருள் பாலிக்கும் அதிசயம்தான் இந்த ஆலயம். புத்தம்மன். ஈசன் கழுத்தில் உமையவன் விரலில் விநாயகன் வயிற்றில் வேலவன் காலடியில் விளையாடும் சக்தி குறியீடு நாகம். அதனை வழிபடும் மரபு பயத்தால் வந்தது அல்ல, சூட்சும ஆற்றலை உணரும் நயத்தால் வந்தது என்று காட்டும் எங்கள் கிருஷ்ணா நகர் புத்தம்மன் ஆலயம். நமது பகுதியில் நுழையும் போதே நம்மை தடுத்தாட்கொள்பவர் சக்தி நகர் பக்தி கணபதி. இவரது ஆலயத்தில் ஈசன் சன்னதிக்கும் திரிபுர சுந்தரி அன்னைக்கும் இடையே மூலவர் அருள் வடிவம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் அளவு சிறிதாக இருந்தாலும் இங்கு நடக்கும் விழாக்களின் மூலம் இந்த ஆலயம் போரூரின் ஒரு கலாச்சார மையம். போரூரின் வைணவ திருத்தலங்களில் தலையாய இடம் வகிப்பது திரு ஊரக பெருமாள் திருக்கோயில். இங்கு ஊரக பெருமாளும் ஆரணவல்லி தாயாரும் நோய் தீர்க்கும் ஆற்றலுடன் சேவை சாதித்து அருளுகின்றனர். ஹைகிரீவர், சுதர்சனர், யோக நரசிம்மர், அனுமன் சன்னதிகள் இறை அருளின் ஞானம், தர்மம், சாதனை, சேவை எனும் 4 அம்சங்களை காட்டும் விதமாக அமைந்துள்ளன. கோவிலின் சிறப்பு, ஆடி மாதத்தில் அனைத்து கோவிலிலும் கரகம் என்பது ஆண்கள் தலையில் சுமர்ப்பது வழக்கம். ஆனால் இன்று வரை இந்த தெரிவிதி அம்மன் ஆலயத்தில் அம்மனுடைய கரகம் ஊர்வலத்தின் அன்று இங்கு அம்பாளுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்ற சாந்தம்மா அவர்கள் தலையில் முதலில் ஏற்றிதான் இறக்குவது இன்று வரை இந்த கிராமத்தின் பழக்கம். இந்த ஆலயத்தில் அன்று முதல் இன்று வரை கோவில் பூசாரியாக பணிபுரிந்து அம்பாளுக்கு அனைத்து பணிவிடைகளும் செய்பவள் இந்த சாந்தம்மாள் மட்டுமே. போரூர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் எவ்வாறு பழமை வாழ்ந்த ஆலயமோ அதற்கு நிகரான ஆலயம்தான் இந்த தெரிவிதி அம்மன் ஆலயம். சுட்டு வட்டாரத்தில், போரூர் கிராமத்தில் சுட்டு வட்டாரத்தில் எங்கு திருவிழா நடந்தாலும் அருள்மிகு ஸ்ரீ தெரிவிதி அம்மனுக்கு முன்கூட்டியே பூஜை புனஸ்காரம் செய்யப்பட்ட பிறகுதான் அந்த பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கிருஷ்ணா நகர் மாணிக்க விநாயகர் சாலையோரம் அமைந்துள்ள சிறிய கோவில். இப்பகுதி மக்களின் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றும் சக்தி படைத்த ஆலயம். இங்கு சங்கடஹர சதுர்த்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன் கோவில், சரிங்களா? இது வந்து ஒரு பூர்வீகமாக இருக்குது. இந்த போரூரில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் சிட்டினாலே இந்த முத்துமாரியம்மன் கோவில் தான். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி பூஜையிலேருந்து ஆடி மாதம்லாம் எல்லாமே நாங்கள் கிராண்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க தான் வந்து கோயில் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய பேர் குப்பமாக, சரிங்களா? இவங்க பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க கோயிலில்.